Hi students, welcome back. இன்னைக்கு வீடியோல exercise 1.2 start பண்ணலாம். Okay, 1.2 எதை பத்தினா relation. சரி, relationனா முதல்ல என்ன? Let A and B are two non-empty sets. Aவும் Bயும் two non-empty sets ன்னு கொடுத்திருக்காங்க. relation எப்படி denote பண்ணுவோம்னா capital R. Okay? A relation R from A to B is a subset of A cross B satisfying some specific conditions. If X belongs to A is related to Y belongs to B through R, then we write X R Y. So relation எப்படி எழுதலாம்? X R Y. X is related to Y. இந்த ஃபார்மேட்ல எழுதணும். ஓகே? சாரி. இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களுக்கு எக்ஸாம்பிள் தெரிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க, டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா. அதாவது டெல்லிக்கும் இந்தியாவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த மாதிரி சம் கண்டிஷன்ல சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா நம்ம அதை ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்படி இதை எழுதலாம்? டெல்லி ஆர் இந்தியா அப்படின்னு எழுதலாம். டெல்லி இஸ் ரிலேட்டட் டு இந்தியா. ஓகே, ஹவு இட் இஸ் ரிலேட்டட்? இட் இஸ் satisfying the specific condition that அது வந்து கேபிட்டல்ங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்றதுனால டெல்லி இஸ் ரிலேட்டட் டு இந்தியா. இதுதான் வந்து ரிலேஷன். இப்போ டெல்லி கமா இந்தியா இது வந்து ஆர்டர்ட் பேர்ஸ். ஓகே, இப்போ ஏரோ டயக்ராம்ல பாருங்க, செட் ஏ செட் பி. செட் ஏ ஓட எலிமெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ், செட் பி ஓட எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஒய். ஓகே, டெல்லி இஸ் ரிலேட்டட் டு இந்தியா. இப்படிதான் நம்ம ஏரோ டயக்ராம்ல போடணும். ஓகே, இப்போ டொமைன் வந்து இங்க ஃபர்ஸ்ட் A ஓட எலிமெண்ட்ஸ் எல்லாமே டொமைன். ஸோ டொமைன் டெல்லி, கோடொமைன் B ஓட எலிமெண்ட்ஸ் எல்லாம் கோடொமைன். ரேஞ்ச் வந்து மேப்பிங் ஆனது மட்டும் ரேஞ்ச். ஸோ டெல்லிக்கு இந்தியா மட்டும் தான் மேப்பிங் ஆயிருக்கு. தட் இஸ் டெல்லி இஸ் ரிலேட்டட் டு இந்தியா. டெல்லி ஆர் இந்தியா. ஸோ அதுதான் வந்து ரேஞ்ச். ஓகே, சரி. இப்போ இன்னும் கிளியரா உங்களுக்கு புரியறதுக்கு எக்ஸாம்பிள் 1.4 எடுத்திருக்கேன். 1.4ல பாருங்க, A கொடுத்திருக்காங்க, B கொடுத்திருக்காங்க. Which of these sets are relations from A to B? மூணு செட் கொடுத்திருக்காங்க. R1 R2 R3 கொடுத்திருக்காங்க. R1 R2 மட்டும் நான் எடுக்கிறேன். R3 அதே மாதிரி தான். ஓகே, ஸோ R1 பாருங்க, ரிலேஷன் எப்படி எழுதலாம்? இந்த டெஃபினிஷன்ல அகைன் கோ பேக் டு தி டெஃபினிஷன். ரிலேஷன் இஸ் a subset of A cross B. ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் A cross B னா உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி 1.1ல சொல்லி கொடுத்திருக்கேன். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இல்லையா? ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்டோட சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல இருக்கிற சம் ஆர்டர் பேர்ஸ் தான் ரிலேஷன் சொல்லணும். இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல இல்லாத ஆர்டர் பேர்ஸ் வந்து ரிலேஷன் கிடையாது. ஸோ அதனால தான் ரிலேஷன் இஸ் அ சப்செட் ஆஃப் A cross B. இப்போ பாருங்க, ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரிலேஷன் ஃப்ரம் A to B ஆன்னு செக் பண்ணணும். பாருங்க 3,7. ஸோ இதோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எப்படி வரும்? 3,1 3,7 3,10 4,1 4,7 4,10 7க்கு 8க்கு இதே மாதிரி. இதுதான் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஓகே, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தெரியலன்னா 1.1 எக்ஸசைஸ் நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல போட்டிருக்கேன், ஒரு வாட்டி போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ R1 3,7. ஸோ 3,7 இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல வருமா? 3,7 வரும். தென் 4,7 4,7 வரும். 7,10 7,10. ஸோ இட் இஸ் அ சப்செட். 8,1 8,1. So this is also the subset. So R1 ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ்மே subset of the Cartesian product A cross B. So therefore R1 is a relation from A to B. R2 ல பாருங்க 3,1. So 3,1 subset கரெக்ட்டா இருக்கு. 4,12 இங்க 4 இருக்கு, B ல வந்து 12 கிடையாது. So 4,12 is not a subset of A cross B. So therefore relation R2 is not a relation from A to B. So இப்போ ரிலேஷன் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸசைஸ் சம்முக்கு போலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ எக்ஸசைஸ் 1.2 சம்ஸ் போடலாம். ஃபர்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா இப்போ நான் சொல்லி கொடுத்த எக்ஸாம்பிள் 1.4 அதே மாதிரி தான் இருக்கு. ஒரு வாட்டி போட்டு பாருங்க. ஓகே, செகண்ட் சம்க்கு நான் டைரக்டா போறேன். செகண்ட் சம் பாருங்க, let A is equal to செட்குள்ள எலிமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க 1 to 45 and R எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா R be the relation defined as ஆருக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. என்ன கண்டிஷன்? இஸ் ஸ்கொயர் ஆஃப் ஆன் ஏ. அதாவது ஏல இருக்கிற எலிமெண்ட்ஸ் ஓட ஸ்கொயரே மறுபடியும் ஏலையே போடுற மாதிரி. ஸோ A cross A எழுதுற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஓகே, ரைட் ஆர் as subset of A cross A. Find the domain and range of R. ஓகே, சரி. இப்போ சொல்யூஷன் பார்க்கலாமா? சரி, A is equal to 1 to 45 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. ஸோ A எழுதிக்கலாம். அகெயின்
ரிலேஷன் எழுதுறதுக்கு மறுபடியும் இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்கிறது ஏயோட ஸ்கொயர் இஸ் ஸ்கொயர் ஆஃப் ஆன் ஏலேயே அதோட ஸ்கொயரை நம்ம எழுதிட்டே வரணும். எது வரைக்கும் எழுதிட்டு வரணுங்கிறத சொல்கிறேன். இப்போ அகெயின் ஏ வில் பி 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் 36 வரைக்கும் எழுதியிருக்கோம். 7 ஸ்கொயர் எழுதக்கூடாது. ஏன் அப்படின்னா 7 ஸ்கொயர் வில் பி 49. 49 வந்து ஏல இருக்கா? இல்லை. 45 வரைக்கும் தான் ஏல எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ 7 ஸ்கொயர் எழுதுனீங்க அப்படின்னா 49 வந்துடும். 49 இஸ் நாட் இன் ஏ அட் ஆல். ஸோ அதனால என்ன பண்ணோம்னா 6 ஸ்கொயர் வரைக்கும் எழுதிக்கோங்க. இதுதான் உங்களோட ரேஞ்ச் 36 வரைக்கும். ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ரைட் ஆர் ஆஸ் சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. ஸோ இப்போ ஏ கிராஸ் ஏ எழுதலாமா? இது ஏ, இது ரெண்டுக்கும் ஏ கிராஸ் ஏ செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் எழுதலாம். ஸோ 1,1, 2,4, 3,9, 4,16, 5,25, 6,36. இது உங்களோட ஆர். ஓகே, நெக்ஸ்ட் டொமைன் கேட்டிருக்காங்க. டொமைன் இஸ் நத்திங் பட் செட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ். இது எல்லாமே வந்து டொமைன் 6 வரைக்கும் எழுதணும். 1, 2, 3, 4, 5, 6. இதுதான் டொமைன் ஆஃப் ஆர். அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர் கேட்டிருக்காங்க. ரேஞ்ச் இஸ் நத்திங் பட் செட் ஆஃப் த செகண்ட் காம்பனன்ட்ஸ். அதாவது இதுதான் 1, 4, 9, 16, 25, 36. இதுதான் வந்து ரேஞ்ச் ஆஃப் ஆர். ஸோ இதுதான் உங்களோட செகண்ட் சம். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்க. தேர்ட் சம்மும் கிட்டத்தட்ட இதே மாதிரி மாடல் தான். ஓகே, ஈஸி தான். A relation R is given by the set. இப்போ ஒரு செட் வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க 0, 1, 2, 3, 4, 5. ஒய்க்கு வந்து வேல்யூஸ் கொடுக்கல. ஓகே, அதுக்கு பதில் ஒய்க்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் ரிலேஷனாக இருக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூஸ் எல்லாம் ஆரோ டயக்ராமில் போட்டுக்கோங்க. 0 to 5 வரைக்கும் போட்டுக்கோங்க. ஒய்யோட வேல்யூஸ் எப்படி கிடைக்கும்? ஒய்க்கு கண்டிஷன் என்ன? எக்ஸ் பிளஸ் 3. ஸோ எக்ஸோட ஒரு எலிமெண்ட்டு கூட 3 ஆட் பண்ணிக்கோங்க. தட் வில் பி த வேல்யூ ஆஃப் ஒய். இப்போ 0 இருக்கா? 0 பிளஸ் இப்போ y வந்து x பிளஸ் 3. இதுதான் வந்து கண்டிஷன். 0 பிளஸ் 3 3, 1 இருக்கும்போது 1 பிளஸ் 3 4, 2 பிளஸ் 3 5, 3 பிளஸ் 3 6, 4 பிளஸ் 3 7, 5 பிளஸ் 3 8. ஸோ இப்போ y-ஓட வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? டொமைன் அண்ட் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ டொமைன் இஸ் நத்திங் பட் எக்ஸோட எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து டொமைன், ஒய்யோட எலிமெண்ட்ஸ் எல்லாமே ரேஞ்ச். மேப் ஆகிருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரேஞ்ச். புரிஞ்சுதா? இது தேர்ட் சம். ஸோ ரிலேஷன் உங்களுக்கு புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, இப்போ பேலன்ஸ் சம்ஸை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, அது வரைக்கும் இன்னைக்கு நம்ம பார்த்த சம்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுங்க. டெஃபினிஷன் படிங்க. டிஃபைன் ரிலேஷன் அப்படின்னு 2 மார்க்ஸில் கண்டிப்பாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ரிலேஷனோட டெஃபினிஷன் புக்கில் இருக்குது பாருங்கள், பேஜ் நம்பர் 7ல். அதை ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. ஓகே, சரி. என்னோட மெத்தட் ஆஃப் டீச்சிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா, பிடிச்சிருக்கா அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அது வரைக்கும் மேக்ஸை பார்த்துட்டே இருக்காதீங்க, போட்டுட்டே இருங்க. குட் லக்.